மாறன் வந்து ஜெயிஸ்டாப்ல வீரா கழுத்துல தாலி கட்டுற மாதிரி சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸர் வந்து மாறனையும் வீராவையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. உங்கள் 2 பேரும் நினச்சா எனக்கு ரொம்பவே வந்து பெருமிதமாக இருக்குது. யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பயந்துட்டு நமக்கு எவ்வளவு பட்ட நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் ஓட தான் பார்ப்பாங்க. மாறா நீங்கள் டோட்டலி வந்து கிரேட். உங்களை மாதிரி ஒரு ஆள் வீராவுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது தான் யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க. உங்கள் பேர் மாறன்னு கேள்விப்படுறேன். ஆனால் மாப்பிள்ளை பேர் வந்து அரவிந்தன் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. நான் வந்து இவங்கள லவ் பண்ணதெல்லாம் உண்மதான். ஆனா இவங்க என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்ட்டாங்க. நீங்க எத அடிப்படையில வந்து அரவிந்த வந்து செலக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு டோட்டலா வந்து புரியல. ஆனா என்னைக்குமே வந்து பாசம் மட்டும் தான் ஜெயிக்கும். அந்த பாசம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாறன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருப்பினும் வீராக்கு எந்த முடிவு எடுக்கிறதுன்னே தெரியாம அப்படியே சோகமா வந்து மாறன பார்த்து அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீரா வந்து மாறன லவ் பண்றேன்னு வாய் வார்த்தையா சொல்ல அவங்களால முடியல. மாறன் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் ரொம்ப அதிகமானனால வீரா வந்து கண் கலங்கி அப்படியே வந்து அழுவுறாங்க. அந்த இடத்துல வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். "எனக்கு புரிஞ்சிருச்சு வீரா. உன் மனச நான் ஜெயிச்சிட்டேன். கரெக்ட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, என்னது நம்ம மனசுல நெனச்ச விஷயத்தெல்லாம் வந்து வெளில வந்து அப்படியே சொல்றாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே வந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து வந்துடுறாங்க. கண்மணியிலேருந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. என்னடா நடக்குது இங்க? மாறனும், வீராவும் சேர்ந்துருவாங்களா? அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்க போதா? ஒண்ணுமே புரியலங்கிற மாரி யோசிக்கும்போது, கண்மணி வந்தோனே அந்த இடத்துல வந்து நிலைமையே தலைகீழாயிடுது. திருப்பியும் வந்து மாறன் கைய புடிச்சிட்டு இருக்கிற நம்ம வீரா வந்து அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருந்திருந்தா அவங்க காதல வந்து வெளியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஒரு பக்கம் வள்ளியும் வந்துடுறாங்க. நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ். வீரா வந்து காதல வந்து சொல்லியிருப்பா. அவ கண்ல வந்து தெரிஞ்சிருச்சு. மாறன் வந்து லவ் பண்ற விஷயம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வீராக்கு தங்கமான மாப்பிள்ளைய வந்து பார்த்து வச்சிருந்தா. இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா? போயும் போய் மாறன போய் லவ் பண்றதுக்கு இவளுக்கு எப்படிதான் தைரியம் வந்துச்சோ! இவள இனிமேட்டு மாறன் கிட்ட பேச விடக்கூடாது. எதுவும் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கண்மணி வந்து அப்படியே வீராவ புடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. மாறன் வந்து இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாங்க. வள்ளியும் வந்துடுறாங்க. வள்ளிக்கிட்ட வந்து அழுவுறாங்க. "என்னடா உன்னை ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்ட்டாளா?" "இல்ல. அவ கண்ல இருக்கிற காதல வந்து தெரிஞ்சிருச்சு. அவ வெளிப்படுத்திட்டா. கரெக்ட்டா வந்து நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாரி சொல்ல வந்தா, இல்ல லவ் பண்றேங்கிற சொல்ல வந்திருக்கா. ஆனா கரெக்ட்டா வந்து கண்மணி வந்துட்டா. தெரியும்டா அவ இது மாரி கேடித்தனமா ஏதாவது வேல பார்ப்பான்னு. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சனால தான் அவ அவசர அவசரமா வந்து தங்கச்சிக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா? இப்ப என்ன பண்றது?" இப்போதைக்கு ராமச்சந்திரன சமாளிக்கிறது மட்டும் தான் கஷ்டம். இப்ப நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறேன். அவளும் லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறா. அவ கண்லயே நான் பார்த்து கண்டுபிடிச்சுட்டேன்னு வள்ளிக்கிட்ட வந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்றது? ராகவன்ட்ட வேணா உதவி கேட்போமா? ச்சே! அவன் என்ன பண்ணுவான்? அவன் அப்பா புள்ளையாச்சே! அப்பா என்ன சொல்றாங்களோ, அதுக்கு ஒரு இன்ச்சு கூட அந்த பக்கமும் போமாட்டான், இந்த பக்கமும் போமாட்டான். சரிடா, இப்ப என்ன பண்ணலாம்? நிச்சயம் வீராவே வந்து இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டிருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்து எதுவுமே நடக்காதுடா. நம்பளா ஏதாவது வந்து முயற்சி பண்ணா தான் உண்டு. தெரியும் அத்த. இவ்வளோ நேரம் வந்து வீரா வந்து ஏத்துப்பாளா இல்லையான்னே தெரியாம இருந்துச்சு. வீரா கண்ல காதல பார்த்தேன்ல, அதே மாரி நல்லதா நடக்கும். இன்னும் தான் 1 நாள் அவகாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வீரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? மாறன தான் லவ் பண்றோம். மாறன் மாரி தங்கமான வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவனோட காதல் எனக்கு புரியாம போயிடுச்சு. அரவிந்துக்கும், மாறனுக்கும் என்ன வித்தியாசம்? அரவிந்த் வந்து எதுவுமே வந்து நார்மலா தான் யோசிப்பாப்ல. ஆனா மாறன் எல்லாத்துக்கும் ஒரு படி மேல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல மாறன பத்தி ஒரு லவ்வு, கிரியேஷன் எல்லாமே அளவுக்கு அதிகமாவே வந்துருச்சு நம்ம வீராக்கு. கண்மணி வந்து அந்த ரூம்குள்ள எதார்த்தமா வரப்ப, என்னது மாறன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காப்புல இருக்கு. "வீரா, காலையில விடிஞ்சா கல்யாணமா? நீ பேசாம தூங்குமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, எதார்த்தமா மாறன பார்க்கணுங்கிற மாரி 2 பேருக்குமே வந்து தோணுது. 2 பேரும் எதார்த்தமா ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. நின்னோன வந்து ஃபீல் பண்றாங்க. "டேய்! என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குறன்னு?" மாறன் வந்து கேட்குறாங்க. "இல்ல, எனக்காக வந்து நீ நின்னல்ல, அதுவும் என் கைய புடிச்சுக்கிட்டு கெட்டியமா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்காக நிப்பேன். நான் பாதியில விட்டுட்டுலாம் போமாட்டேன்னு சொல்றல்ல. உண்மையிலேயே என்ன உனக்கு அவ்ளோ பிடிக்குமா? என்ன வீரா கேட்குற? நான் சும்மா காமெடி பண்ணேன்னு நெனைக்கிறியா? உண்மையிலேயே ஏதாவது அந்த இடத்துல பிரச்சனை வந்திருந்தாலும், நான் உன்ன விட்டு ஒரு இன்ச்சு கூட நவுந்திருக்க மாட்டேன். எனக்கு எப்போதுமே நீ தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லும்போது, லைட்டா பின்னாடி திரும்பி ஃபீல் பண்ணி கண்ண தொடச்சுட்டு இந்த பக்கம் நிக்கிறாங்க.
என்ன மன்னிச்சிரு. இனிமேட்டு இந்த கல்யாணத்த நிப்பாட்டலாம் முடியாது. நீ வேற ஒரு பொண்ண பார்த்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் நீ லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தனா, நான் உன்ன விட்டுக் குடுக்க மாட்டேன் அப்பயே. இந்த கல்யாணத்த நிப்பாட்ட முடியாதுன்னு தெரியறப்பயே உன் மனசுல என்ன இருக்குங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நல்லாவே தெரியுமா? உனக்கும் எனக்கும் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா சொல்லிட்டு நம்ம மாறன் மட்டும் போறாங்க. இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ நம்பிக்கை இருக்கு? எனக்கும் நம்ம 2 பேரும் தான்டா சேர்ந்து வாழணும்னு தோணுதுங்கிற மாரி வீரா யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து எதார்த்தமா மாப்பிள ரூம் பக்கம் கடந்து போம்போதே, அவங்க இது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ கண்மணி பேச்ச கேட்டு ராமச்சந்திரன கஷ்டம் மேல கஷ்டம் குடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, என்னது இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ராமச்சந்திரன் கூப்பிடுறாங்க. நம்ம வீரா அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க போல இருக்கு. ராமச்சந்திரன் வராங்க. என்னையா நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி ராமச்சந்திரன மரியாதை இல்லாம பேசுறாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் கேட்டு முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சோன, அப்படியே மணமேடையில வீரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல அரவிந்த் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிற மாரி மாஸா, கெத்தா, அதிரடியா பேசிர்றாங்க அந்த இடத்துல வீரா. "என்னம்மா சொல்ற? இந்த நேரம்னு பார்த்து சொல்ற?" "நான் ஆரம்பத்திலேயே உங்கள்ட்ட சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, "நெறையா எதிர்பார்க்குறீங்க." அப்படின்னு சொன்னோனே "இதில என்னம்மா இருக்கு?" அப்படின்னு சொல்லி அவங்க வம்படியா சண்டைக்குன்னு நிக்கிறப்ப, கரெக்ட்டா முருகன் வந்துர்றாங்க. மாறனையும், வீராவையும் காப்பாத்துனாங்கல்ல, இந்த மாப்பிள்ளைய பத்தி நான் உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லி, ஏகப்பட்ட டீட்டெயில்லாம் கொண்டு குடுக்குறாங்க. இவர் மேல தப்பு இருக்கு. இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாரி ஒரு விஷயத்த சொன்னோனே, நம்ம கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுது அந்த இடத்துல. என்னப்பா அது இவங்களுக்கு பணம் காசு ராமச்சந்திரன் கிட்டேருந்து வாங்கி குடுத்துடலான்னு பார்த்தா தான், ஆல்ரெடி இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சோன தூக்கி வாரி போட்டது நம்ம கண்மணிக்கு அந்த இடத்துல. உடனே இவ்வளோ நேரம் பேசினது பத்தாதுன்னு நான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருந்தேன். வீரா அந்த வீட்டுக்கு போறான்னு தான் உனக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு குடுத்தேன். ஆனா எப்ப உங்க மேல இவ்வளோ பெரிய தப்பு இருக்கோ, இனிமேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா சொன்ன? அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வம்படியா சண்டை போடுறாங்க. இப்ப நானா பார்த்து கல்யாணம் பண்ணா தான் உண்டு வீராக்கு. இல்லாட்டி வீராக்கு கல்யாணமே ஆகாதுங்கிற மாரி அந்த மாப்பிள சொல்றாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. அங்கேருந்து நம்ம முருகன் இன்ஸ்பெக்டர் அப்படியே இழுத்துட்டு தர தரன்னு போறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். "அண்ணே நான் வேணா ஒரு ஐடியா குடுக்கட்டா? மாறனுக்கு வீராவ பிடிச்சிருக்கு. வீராவுக்கு மாறன பிடிச்சிருக்குன்னோனே 2 பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் ஆகுற மாரி சூப்பரா முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி